திரு சுமந்திரன் அவர்கள்ட்ட தொடங்குறேன். தேர்தல் எப்படி நடந்து முடிந்திருக்கிறது? வாக்குப்பதிவை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமான வாக்குப்பதிவாக இருக்குதா? கூடுதல் உற்சாகம் இருக்கிறதா? உங்கள் பார்வை என்ன திரு சுமந்திரன்? வாக்குப்பதிவு வழமையை விட குறைவாக இருக்கிறது. கடந்த அதிபர் தேர்தலிலே 82 விழுக்காடு இருந்தது. இந்த தடவை 72ஆக குறைந்திருக்கிறது நாடு பூராக. ஆகையினாலே இதிலே ஆர்வம் குன்றியதாக இதனை நாங்கள் சொல்லலாம், அல்லது மக்களுக்கு ஒரு சலிப்படைந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கக்கூடும். இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார்கள், பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுடைய தொகை மிக அதிகமாக இருந்திருக்கலாம் என்றும் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். ஆகவே என்ன காரணமாக இருந்தாலும் 10 விழுக்காடு வரை குறைவாக வாக்களிப்பு நடந்திருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் முதன்மையான ஒரு பிரச்சனையாக அல்லது நாட்டோட இந்த பொருளாதார நெருக்கடி என்பது பேசப்பட்டது. இன்னைக்கு வாக்களித்தவர்களுடைய பிரதானமான ஒரு விஷயமாக அதுதான் முன்னிறுத்தப்பட்டதா? நீங்கள் சஜித்தோடைய ஒரு வெற்றியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நான் அறிகிறேன். எப்படி இருக்கிறது தேர்தல் உங்கள் பார்வையில்? பொருளாதார வீழ்ச்சி தான் இந்த மாற்றத்துக்கு பிரதானமான ஒரு காரணம். மாற்றம் என்று நான் சொல்லுகிற போது ஒரு இடதுசாரி மார்க்சிச கொள்கையாளி ஒருவர் பிரதான வேட்பாளராக அறிமுகப்படுவதே இதுதான் காரணம். இல்லையென்றால் சென்ற அதிபர் தேர்தலிலே அவர் 3 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார். அதே ஆள் இன்றைக்கு 30க்கு அதிகமானதை நிச்சயமாக பெறுவார் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற போது நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது, அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் தான் இதற்கு பிரதான காரணம். அது மக்கள் இடதுசாரி கொள்கையை விரும்புகிறார்கள் என்பதல்ல. இதுவரை நாட்டை ஆழ்ந்தவர்கள், ஆளுகை செய்தவர்கள் சரியான முறையிலே அதனை செய்யவில்லை. அவர்கள் வீண் விரயம் செய்திருக்கிறார்கள் அல்லது ஊழலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி முறைகளிலே ஒரு பொறுப்புணர்வு இருந்திருக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் அப்புறப்படுத்தி புதிதாக இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் கையிலே இல்லாமல் இருந்த ஒரு தரப்பினருக்கு, அதுவும் ஊழல் அற்றவர்கள் என்று மக்களாலே நம்பப்படுகிறவர்களுக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பாரிய மாற்றம் இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் களம் இப்படியாக மாறி இருக்கிறது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இந்த முறை சிறுபான்மை வாக்குகள் கிட்டத்தட்ட 25% வாக்குகள் எல்லா பிரிவு சிறுபான்மையினருக்கும் இருக்குன்னா அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வருதா, அல்லது அவர்களுடைய பார்வை, ரொம்ப குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பார்வையினருக்கு அங்கே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த முறை? ஆனால் அது ஒரு எல்லோரும் இருக்கக்கூடிய வேட்பாளராக அது இல்லை அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. என்ன காரணம் அதுக்கு? வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில், வடக்கு கிழக்கு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் வாழ்ந்திருக்கிற வடக்கு கிழக்கை பூர்வமாக கொண்டிருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு விரக்தி நிலை இருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக பல சிங்கள வேட்பாளர்களுக்குத்தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் இன்னமும் எங்களுடைய அரசியல் தீர்வொன்று பூர்த்தியாகவில்லை, அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை மீறுகிறார்கள் என்றெல்லாம் கோபமும் விரக்தியும் இருக்கிற காரணத்தினாலே அதை வெளிப்படுத்துவதற்காக அதோடு எங்களை நிறுத்தி அவருக்கு வாக்குகளை தமிழ் மக்கள் இருந்தால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஆரம்பமானது. ஆனால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர்கள் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கிறதாக, தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த வேட்பாளரை முன்னிறுத்துவதாகத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்லி நிறுத்தப்படுகிறவர் காரணமாகவே அந்த ஒற்றுமை குலைக்கப்பட்டிருக்கிறது. பல சேர்ந்து முடிவுகள் எடுத்த தரப்புகள், உதாரணத்துக்கு 2010ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு பல கட்சிகள் கூட, ஒரு கட்சி எப்பொழுதுமே பகிஷ்கரிப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தது.
ஆனால் மற்ற கட்சிகள் ஒருவரை தவிர அவர் தானே போட்டியிட்டார் ஜனாதிபதி தேர்தல்களில். அந்த இரண்டு தரப்பையும் விட மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு அணியாகத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த 3 தேர்தல்களில். ஆனால் இந்த தடவை ஒற்றுமையை காண்பிக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிற இந்த தடவை தான் பிரதானமாக இது பிரிந்து வாக்களிப்பு நடைபெறுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒன்றாக இல்லை, 3ஆக அல்லது தென்படுது. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணிவண்ணன், இலங்கை தேர்தல் இந்த முறை கடந்த ஆண்டுகளுக்கும் இப்போதுமான வேறுபாடு அல்லது களத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னு இதெல்லாம் பார்க்குறீங்க? நம்ம தேர்தல் இடையில் இருக்கிற முக்கியமான பிரதான கட்சிகள் தென்னிலங்கையில் இருந்த ஆதிக்கம் செலுத்திய இப்பொழுது உடைந்து சிதறி அங்க சிங்கள பாலிட்டியே வந்து இருக்கு. That is the key point here we have to note. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் முன்னையும் ஒன்றா இருந்ததில்லை, இப்போ ஒன்றா இல்லை, இது தெரிஞ்ச விஷயம்தான். கிழக்க முஸ்லீம் கட்சிகளும் அப்படிதான் இருக்கு, மலையக கட்சி. எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியலே ஒரு ஃப்ராக்சர்டாக சிதறுண்டு கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை பொதுவாக 2 முனை போட்டியாக இருந்த கடந்த கால தேர்தல் இந்த தேர்தல் மாற்றி அமைத்து மும்முனை போட்டியாக அல்லது 4வது இருக்கிறார். அவர் பெரிய சீரியஸாக கேண்டிடேட் என்று சொல்ல முடியாது, மும்முனை போட்டியாக மாறி இது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். முக்கியமாக இப்பொழுது பதவி வகிக்கும் ஜனாதிபதியை சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவர் வந்து அவர் சார்ந்திருந்த யூஎன்பி கட்சியை விட்டுவிட்டு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக அவருடையிலே இருந்த சஜித் பிரேமதாச யூஎன்பியில் இருந்தவர் தான் அவரும். அவர் இப்பொழுது வேறொரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு அவர் இடதுசாரிகள் ஜேவிபியினர் ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு போட்டியிடுகிறார். நிச்சயமாக மாறி இருக்கிறது. சுமந்திரன் அவர்கள் சொன்னது போல 22 பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் மேல நிறுவனமயப்பட்ட நிலைத்து ஆட்சி செய்து ஆதிக்கம் செய்த கட்சிகள் மீது பொதுமக்கள் வந்து ஒரு கோபத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்கள். அந்த கோபமும் இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த 3வது வேட்பாளராக இருக்கும் ஜேவிபி வேட்பாளர் திசாநாயக்கவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்கின்றன.